தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அமித்ஷா உடனே இவங்களை எல்லாம் என்டிஏ பலப்படுத்திடலாம். என்டிஏன்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் வந்ததே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பலத்தை பெறுவதற்கு விஜய் எதிர்பார்க்கிறார். இபிஎஸ் வந்துட்டு நீங்க முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்றாரு. அதில் வந்துட்டு ஒரு உள்திட்டம் இருக்கிறதா நம்ம பெரும்பான்மை அரசியலை கொண்டு வா, பெரும்பான்மை அரசியல் கொண்டு வந்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றலாம். இவங்க எவ்வளவு சீட்டு கேட்கறாங்களோ அந்த சீட்டு தரப்போறது இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம அமித்ஷா. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போனார், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தார். தற்போதைக்கு நயினா நாகேந்திரன் டெல்லியில் இருக்கார். அவர் டெல்லியிலேருந்து ரிட்டர்ன் வந்த உடனே அமித்ஷா சென்னை வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் ஒரு தனி அணியாக வந்து என்டிஏல இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் இன்னிலேருந்து வந்துட்டு இருக்கு. பல புள்ளிகள் இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இப்போ இருக்கிற கூட்டணியால் திமுகவினுடைய கூட்டணியை எதிர்கொள்ள முடியாது. அதனால் நம்ம பலப்படுத்தி ஆகணும் அப்படின்ற கருத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு அமித்ஷா. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகலேருந்து வெளியேறிய சக்திகள் தலைவர்கள் அவங்களெல்லாம் உள்ளே எடுத்துக்கிறணும். எடப்பாடி பழனிசாமி அதுக்கு வந்துட்டு அந்த பலத்தை பெறுவதற்கு விஜய் எதிர்பார்க்கிறாரு. மெகா கூட்டணி, பிரம்மாண்டமான கட்சி அப்படிலாம் அவர் சொன்னது, அப்புறம் வந்துட்டு பிள்ளையார் சுழி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஒன்று. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த கட்சி அதிமுக வந்துட்டு வெளியேறினவங்களெல்லாம் உள்ளே எடுத்துக்கிறணும். உதாரணத்துக்கு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படின்னோம்னா கட்சி பலப்படணும்னு இவங்க தான் உடைச்சவங்களே, இவங்களே இப்போ வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா நம்மளுடைய தலைமைக்கு அது ஆபத்தாக முடியும் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு. அதில் தான் அவர் வந்துட்டு என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு பொது கருத்தை உருவாக்கலாம் அந்த கட்சிக்குள்ளே அப்படின்றதுக்காக தான் இவர் செங்கோட்டையில் தூண்டி விட்டாங்க. ஆனால் செங்கோட்டையனை வந்துட்டு ஒரு எடுத்தோடனே என்ன பண்ணிட்டாரு, கட்சியை விட்டு முதல்ல பொறுப்புகளை கடைஞ்சார். அப்புறம் இவங்களை சந்திச்சு பேசினோடனே கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா, அமித்ஷா உடனே இவங்களை எல்லாம் என்டிஏ பலப்படுத்திடலாம், உங்கள் கட்சிக்குள்ளே நான் தலையிடக்கூடாது, அவ்வளோதானே, என்டிஏ நான் பலப்படுத்துறான்னு இவங்க கிட்ட போனாங்க. அந்த நேரத்தில் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரெண்டு பேருமே டிடிவியும் ஓபிஎஸும் எங்களுக்கான மரியாதை என்ன இருக்குதாங்க அப்படின்ட்டு, எவ்வளோ இடம் தருவீங்க, எங்களோட சார்ந்து நிற்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்களை நம்பி நாங்கள் எங்களை நம்பி அவங்க நிற்கிறாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தரப்போறீங்கன்னும் போது ஒரு உறுதியான பதிலை சொல்ல முடியல, இவங்களாலையும் சொல்ல முடியல. இதுக்குன்னே ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட அண்ணாமலையாலும் சொல்ல முடியல. இப்படிப்பட்ட சூழலில் தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வர்றது எல்லாமே இருக்குது. அதில் தினகரன் வந்துட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டார். அதுதான் ஓபிஎஸ்னுடைய ஸ்டாண்டும். மரியாதைக்குரிய ஒரு இதுவாக இருந்ததுன்னா, இடமா இருந்ததுன்னா நாங்கள் வரோம், இல்லாட்டி வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு விஜய் ஆப்ஷனாக இருக்குது. இதை வந்துட்டு விஜய் வந்துட்டு எப்படியாச்சும் இழுத்தணும்னு பார்க்குறாரு. விஜய் இருக்கிறதுனால தானே இவங்க அந்தாண்ட பார்க்குறாங்க. விஜய் தானே இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஒன்று தனியாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி முடியும் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். என்டிஏக்குள்ளே நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாருன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பொதுக்குழுவில் வந்து இபிஎஸ் தெளிவாக முடிவெடுத்துட்டார். யார் உள்ளே வரணும், யார் போகணும், இந்த கூட்டணி அமைக்கிறத பொறுத்து நான் தான் முடிவெடுக்க போகிறேன், அதிமுக தான் முடிவெடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அதில் அமித்ஷாக்கு ரோல் இருக்கா? இல்லை, என்டிஏ பொறுத்த வரைக்கும் அதிமுக அதிக இடங்களில் போட்டியிட்டு தனித்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு தனியாகவே பிரிச்சுட்டு இருக்காரு. என்டிஏன்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் வந்ததே இல்லை எடப்பாடி பழனிசாமி வாயில் இருந்துட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னோம்னா, என்டிஏன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இப்போது என்டிஏ அப்படின்றது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, போன எலெக்ஷனில் நின்னவங்க, அவங்களோட யாரெல்லாம் நின்னாங்க, ஜான் பாண்டியன் வரைக்கும் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து அந்த என்டிஏ கூட்டணி, அதை நான் பலப்படுத்திக்கிறேன் அப்படின்றாரு அவர். நான் உங்களோட ஈடுபடல, நீங்கள் அவங்கள சேர்த்துக்க மாட்டீங்க, நான் அவங்கள சேர்த்துக்கிறேன், ஏன்னா தென் மாவட்டங்களில் அவங்களுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குது, அதனால விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிறார். அவ்வளோதான். அதை இவர் ஏற்றுக்கணுன்றது, இபிஎஸ் ஏற்றுக்கணுன்ற ஒரு இது கிடையாது. ஆனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னோம்னா, இபிஎஸ் வந்துட்டு நீங்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. அதில் வந்துட்டு ஒரு உள்திட்டம் இருக்கிறதா நான் கருதுகிறேன். ஏன்னா டிடிவி தினகரன் எப்படி நிர்ணயிக்க முடியும்? அதிமுகவில் யார் சட்டமன்ற கட்சி தலைவராக வர போகிறாங்கன்றது இவர் நிர்ணயிக்க முடியாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, இவர் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னோம்னா, முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ்ஸை அமித்ஷா ஏற்றுக்க மாட்டார், அறிவிக்க மாட்டாருன்னு தெரியுது.
பார்த்துக்குறோம், ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சிடவுடனே பார்த்துக்குறோம் அப்படின்னே சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க இழுத்துட்டு போயிட்டு கடைசியில் எப்படி கவுக்கணுமோ அப்படி கவுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுடைய பகை தான் இவங்களுக்கு முக்கியம். யார்? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பகை தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ரொம்ப முக்கியம். ஈவன் சசிகலாவுக்கும் அதான் முக்கியம். அப்போ அவங்களாம் ஒரு லைனில் வந்துடுவாங்க. ஆனால் இபிஎஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா, இவங்களாம் பிஜேபிக்கு கொடுக்குற இடத்துல தானே இவங்க போட்டிட்டாகணும். எவ்வளோ இடத்துல கொடுத்துருவீங்க? அதிகபட்சம் ஒரு 40ன்னா இவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு 30 பேராவது சட்டப்பேரவைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. யார்? அமித்ஷா நினைக்கிறாரு. அப்போ எப்படி கொடுப்பாரு? அப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னா அதிகமான இடங்களே இவங்ககிட்ட பெறணுன்ட்டு இந்த இழுபறையில் தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ தொகுதியில் எதிர்பார்க்குறாங்க இப்போ இந்த கூட்டணிக்கு? அவங்க 60, 70 அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னம்னா, நீங்கள் 134 நாங்கள் 100 அப்படின்ற அளவுக்கு போனாங்க. ஆனால் எடப்பாடி இதுக்கெல்லாம் தயாராக இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு முடிஞ்சது 40 பேர் உள்ளே போகணும் அப்படின்னம்னா ஒரு 46 தொகுதியை இப்போ இருக்கிறாங்க. அது என்ன எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏனுடைய சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற விஷயத்தில் அமித்ஷா ஒத்துக்கிட்டாரா? ஓகே அப்படின்னு எடுத்து வந்துட்டாரா? இல்லை, அவர் முதல்ல இங்கே ஏப்ரல் 22ஆம் தேதி பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னம்னா, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்ற 2 விஷயத்த சொன்னார். அப்போ ஒரு எடப்பாடி வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லலை, கூட்டணி எடப்பாடி தலைமையில் இயங்கும் அப்படின்றத வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெயிச்சா எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லவே இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. இதுக்கு மாதிரி சொல்வார் அப்படின்றத சந்தேகம் தான். இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னா, இந்த என்டிஏ இந்த கூட்டணி கணக்குகள், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியே வெற்றி பெறக்கூடிய வியூகம் வகுக்கணும், நம்மளுடைய எம்எல்ஏ ஒரு 30 பேராவது சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆசை இருக்கான்ற கேள்வி எனக்கு எழுது. ஏன்னா தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தோடு அவங்க அரசியல் செய்கிற மாதிரி தெரியல. தேவையில்லாத விஷயங்கள்லாம் இப்போ கிளப்புறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தை கிளப்புறாங்க. இந்த மாதிரியான விவகாரம் கிளப்பும் பொழுது திமுக ஆட்சிக்கு எதிரான ஆன்டி கம்யூனிஸ்ட்ங்கிறது பின்னுக்கு போயிட்டு மதவாத அரசியல், மதச்சார்பற்ற அரசியல் தான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிற்க போகுது. அப்போ எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணாமல் திரும்ப இந்த கூட்டணிக்குள்ளே ஜெல்லாகாமல் இருக்கிறது, அதிமுக பாஜக ஜெல்லாகாமல் இருக்கிறது, இதில் மதவாத பிரச்சனை கிளப்புறது, இப்படியே போயிட்டு இருக்கு இந்த அரசியல். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வெற்றி பெற்ற எந்த இடத்துலையும் மக்களுக்கு வந்துட்டு திட்டங்களை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி மக்களை வந்துட்டு மகிழ்வித்து அவங்க என்றைக்குமே ஓட்டு வாங்கினதில்லை. கடைசி நேரத்தில் வேணால் ஜன்தன் அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்தி பீகாரில் பண்ண மாதிரி, அங்கே வந்துட்டு ஒரு அஷூரன்ஸை கொடுத்து மராட்டியத்தில் பண்ண மாதிரி பண்ணலாம். தமிழ்நாட்டுக்கு அவங்க எதுவும் செய்யலைன்னு இல்லை. இவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மராட்டியத்துக்கும் மராட்டிய மக்களுக்கு எதுவும் செய்யலை. இன்றைக்கும் பார்த்தா தண்ணீர் பெண்கள், இன்றைக்கும் வந்துட்டு கருவை கரைச்சிக்கிட்டு கரும்பு வெட்ட போகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய விவசாயம் தொடர்பான அனைத்து பாதிக்கக்கூடிய பயங்கரமான விடயங்களை வந்துட்டு அனுபவிக்கிறது வந்துட்டு மராட்டிய மக்கள் தான். ஆனால் மராட்டியம் பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால் எந்த இடத்துலையும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் அவங்களுடைய ஃபார்முலா என்னது? மதவெறிய கலப்பு, மக்களை பிளவுபடுத்து, பெரும்பான்மை அரசியலை கொண்டு வா. பெரும்பான்மை அரசியல் கொண்டு வந்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றிடலாம். அதிகாரத்தை கைப்பற்றிட்ட உடனே அவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா, ஒரு பக்கம் இந்துத்துவ ஐடியாலஜி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டுக்கான அரசியல் பொருளாதாரம், அவ்வளோதான். தவிர வேறு எதுவுமே இல்லை. இல்லை, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வட மாநிலங்களில் ஓகே, தமிழ்நாட்டுக்கு அது வந்து வட மாநிலங்களே ஒரு நாட்டு ஓகே தான். இல்லாட்டி நம்ம 1.5 கோடி பேருக்கு வந்துட்டு 10,000 ரூபா கொடுக்குறாங்க. ஏன் 47 லட்சம் பேரை வந்துட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தலை நடத்துகிறாங்க. அதனால் எங்கேயுமே அது ஓகே கிடையாது. ஆனால் அப்புறம் ஏன் அதை ஏன் திரும்பவும் ட்ரை பண்ணுறாங்க? இங்கே ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களால வேறு எந்த விதத்துலையும் அடிக்க முடியாது. முதல்ல தமிழன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அன்பழகனும் ஐயநாதனும் முதல்ல நம்ம 2 பேரும் இந்துன்னு நினச்சா அப்படின்னா நமக்கு வெற்றி. நாம இந்து அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரதுனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம ஹிந்துன்னு ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த பக்கம் தான் போயிட்டு சேர்ந்துருவோம். ஒரு ஹிந்து அப்படின்றோன்னா இந்துக்கான கட்சி பிஜேபி, இந்துக்கான தலைவர் வந்துட்டு அமித்ஷா, மோடி, இப்படி போய்டும் அது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம். நம்ம தமிழன்றோம். இந்துன்னு அவங்க ஆரம்பிச்சுட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்னா தமிழன்றோம். இப்போ கூட திருப்பரங்குன்றம் அவ்வளோ சாதாரணமான ஒரு விடயம்லாம் கிடையாது. திருப்பரங்குன்றத்தை ஒரு டீப் கான்ஸ்பிரசி, ரொம்ப ஆழமான ஒரு சதி. அவங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவை ஒரு மசூதி, அதை தூக்கணும். அது வந்துட்டு ஒரு அவமான சின்னம்னு நம்மளாம் கருதணும். அது தமிழ்நாட்டில் இருக்கிற நாம தமிழர்கள் அது ஒரு அவமான சின்னம்னு கருதணும். எப்படி நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல அவங்க மேலே இருக்கலாம், எப்படி அவங்க வந்துட்டு அங்கே நான் வெஜிடேரியன் சமைக்கலாம், எப்படி அவங்க ஆடு கோழி வெட்டலாம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு புரியாத ஒரு இடம் என்னென்னா, ஆடு கோழி வெட்டாத குலமே வந்துட்டு தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு ஆடு வெட்டி கோழி வெட்டி இது பண்ணிட்டு தான் வந்துட்டு பலியிட்டு தான் வந்துட்டு கும்பிடுவாங்க, சாமி ஆடுவாங்க. சாமி ஆடி முடிச்சிட்ட உடனே சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வருவாங்க. அது வருடம் தவறாது செய்கிறாங்க. எல்லாருக்குமே குலதெய்வம் உண்டு. என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமே குலதெய்வத்தை சார்ந்து தான் இருக்குது. எந்த தெய்வத்தினை வழிபடுறன்றது பார்த்து பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது வரைக்கும் அது வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக இருக்கக்கூடிய பழக்கம். இது வந்துட்டு அவங்களுக்கு பிடிப்படாத ஒரு விடயமா இருக்குது. நம்ம முருகனை கும்பிடுறோம், சிவனை கும்பிடுறோம், பெருமாளை கும்பிடுறோம், சபரிமலைக்கு போகிறோம்,
பழனிக்கு காவடி எடுக்கிறோம், ஆனால் நம்ம நான் வெஜிடேரியனாக இருக்கணும். நம்ம வந்துட்டு நல்ல பக்திமானங்களா இருக்கலாம், 39,000 கோயிலில் போயிட்டு வழிபடுறோம், நல்லா எல்லா இடத்துலையும் போயிட்டுங்கன்னா தேரை எடுக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா மதச்சார்பற்ற தன்மையில் இருக்கிறோம், பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற தன்மையில் இருக்கிறோம். இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அமித்ஷா சென்னை வராரு, இதோட டைமென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் சொல்ல வரேன். அவர் வர்றது என்ன அப்படின்னோம்னா முதல்ல காபப்பன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணி அவர் எப்படியாச்சும் செட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃப்ராடு பண்ணுறதுக்கு EVM இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, அது வேறு கதை. இவங்களுக்கு முதல்ல வந்துட்டு என்னென்னா அடிப்படையில் ஒரு 35% ஓட்டை அவங்க கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் ஒரு 5% 8% ஓட்டை திருடி ஜெயிச்சிடலாம், எல்லாத்தையும் மாற்றிடலாம். இப்போ அவ்வளோ பெரிய வெற்றின்றாங்களே, அது 9% வித்தியாசம்தான் பீகாரில். அதுக்கான எவ்வளோ பண்ணாங்க? 1.5 கோடி பேருக்கு 10,000 ரூபா போட்டாங்க, 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்க. தான் நீங்கள் கவனிக்கணும். அதில் பெரும்பாலும் பெண்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 42 லட்சம் பீகாரில். ஆனால் பெண்கள் நிறைய ஓட்டு போட்டாங்க. பாஜகவுடைய வெற்றிகள் மொத்தமாக வந்தது ஏமாற்று வழியில் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ண முடியாதுல்ல, அதில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போவும் நான் கேட்கறது ஒன்று தான், சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு அன்சர்டைனாக சொல்கிறீங்க. நான் சர்டைனாக ஒரு கேள்வி கேட்குறேன். போட்டான்ல, ஓட்டு வாக்கு பதிவு பண்ணோம்ல, அப்போ அது வந்துட்டு விவிபேட்டில் வந்துட்டு ஆச்சு இல்லை, அது என்ன சொல்லிட்டுங்கண்ணா பார்ப்போம். என்னன்னு சொல்லி தானே அது கொண்டாந்தீங்க, அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். என்ன முடிஞ்சு போய்டும், எல்லா கத்தையும் முடிஞ்சு போய்டும், மோடியினுடைய வெற்றி கூட முடிஞ்சு போய்டும். சவால் விடுற அமித்ஷாவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா, துணிச்சல் இருந்ததுன்னா, நீங்கள் உங்களுடைய ஆதரவு இருக்குது, உங்களுக்கு பெரிய பெரும்பான்மை இருக்குது, மக்கள் மத்தியில் ஆதரவு நிரூபிக்கணும்னா இந்த தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழ்நாடு கேரளா தேர்தலில் நாங்கள் வந்துட்டு விவிபேட்டை எண்ணுவோம் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். அதோட முடிஞ்சு போச்சு. பிஜேபிக்கு அதான் நெருப்பு, அதான் கருமாதி, அதான் அவங்களுக்கு உத்தரகிரி. இப்போ தமிழக அரசியல் இந்த பரபரப்பான அந்த களம் மத்தியில் வந்து அமித்ஷா சில காய்களை நகர்த்திட்டு இருக்காரு. அதே மாதிரி சசிகலா உள்ள வர போகிறாங்க, ஓபிஎஸ் திரும்ப உள்ள வர போகிறாங்க, டிடியும் கொண்டு வரதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. சப்போஸ் இதெல்லாம் வந்ததுன்னா, வலிமை பெற்றதுன்னா, என்டி அந்த திமுக நிகரான திமுக கூட்டணி நிகரான ஒரு வலிமையான ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா? விஜயை வந்துட்டு இந்த கூட்டணிக்குள்ளே இழுத்தாங்க அப்படின்னோம்னா ஓரளவு அவங்க வந்துட்டு ஸ்டிஃபான ஒரு காம்படிஷன் கொடுக்கலாம், இல்லாட்டி நடக்காது. ஏன்னா விஜய் வந்துட்டாங்க அப்படின்னோம்னா இந்த மற்ற இருக்கிறாங்களே சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவங்களுக்கெல்லாம் வழி இல்லை, போக்கிடல, அவங்க இப்படி தான் சேர்ந்து ஆகணும். ஸோ 2 டைரக்டான ஒரு கான்டெஸ்ட் வந்துடும். ஆனால் அது இல்லை அப்படின்னோம்னா அவர் ஒரு மையம் ஆகிடுறாரு, அவரோட இவங்களாம் சேர்த்துக்குவாங்க. ஏன்னா இவங்க எவ்வளோ சீட்டு கேட்குறாங்களோ அந்த சீட்டு தரப்போறது இல்லை, அமித்ஷாவும் தர முடியாது, என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டு அவ்வளோ சீட்டை வந்துட்டு தரவும் மாட்டார் யூபிஎஸ். அதனால் என்ன ஆகும் அப்படின்னோம்னா அவங்க வந்துட்டு இந்தாண்ட தான் போவாங்க, அது தடுக்க முடியாது. அப்போ வந்துட்டு கான்டெஸ்ட் வந்துட்டு டிவைட் ஆகும். அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அமித்ஷாக்கு வராரு, புரியுதுங்களா? ஸோ இவர் எவ்வளோ சீக்கிரம் முடிவெடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து தான் விஜய்க்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம். இப்போ தமிழக அரசியலுடைய பல்வேறு கட்ட பரபரப்பான விவகாரங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் எதை நோக்கி பரிணமிக்குங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.